காவேரி வந்து எங்கெங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே வராங்க. விஜய் வந்து நகை ஷோரூம்க்கு கூட்டின்னு போறாரு. அங்க போயிட்டு இந்த நகைய எடுத்துக்கோ அப்படின்றாரு. காவேரி வந்து அதிர்ச்சியால என்னங்க இது அப்படின்னோனே, இங்க பாரு அன்னைக்கு வந்து பசுபதி வீட்டுக்கு போம்போது உன்ன யாரோ வந்து அது மாதிரி பேசிட்டாங்கல்ல. அதுலேருந்து எனக்கு மனசே சரியில்ல. அதனால தான் இதெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னோனே அதிர்ச்சி அடையிறாங்க. உடனே சந்தோஷமும் அடையிறாங்க காவேரி. அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. விஜய் வந்து இந்த மாரி வந்து தனக்காக வந்து பண்ணது. அடுத்து வந்து சரி இந்த நெக்லஸ் நல்லாயிருக்கு. இத போட்டு பாரு. இந்த ஆரம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து குடுக்குறாரு. அடுத்து வந்து சாரி செக்ஷன் கூட்டின்னு போறாரு. என்னங்க இங்க வந்திருக்கோம். இங்கே பாரு நீ கட்டுற சாரியில் அவ்வளோவா வந்து குவாலிட்டியாகவே இல்லை. ஏங்க நல்லா தான் இருக்குது. நீ இப்போ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம். நல்லா தான் இருக்குது. ரொம்ப நல்லா இல்லை சுடிதாரு. இங்கே பாரு நல்ல நல்ல சாரிலாம் எடுத்து கொடுக்குறேன். இதெல்லாம் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. நகை எடுத்து கொடுங்க இதே போதும். சொல்கிறது கேளு காவேரி அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்கே பாருங்கள் காஸ்ட்லியான சாரீஸ்லாம் காட்டுங்க. ஏங்க காஸ்ட்லியான சாரி எதுக்குங்க வாங்கிக்கோன்னு சொல்கிறேன்ல அப்படின்ட்டு வாங்கி தராரு. இங்கே பாரு சரிங்க எனக்கு ஒன்று போதும் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாரி வாங்கி கொடுக்குறாரு. காவேரிக்கு ஒன்றும் புரியல. இங்கே பாரு இதுக்கப்புறம் இந்த சாரீஸ் நகையெல்லாம் போட்டுருந்தா நீ ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கணும். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் புரியுதா அப்படின்னோடனே சரிங்க உங்களுக்கு விருப்பப்படியே நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சந்தோஷப்படுறாரு. சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகை சாரியெல்லாம் வந்து விஜய் வாங்கி கொடுத்ததை கேட்டு அப்படியே வந்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. உடனே வந்து அவங்க சித்தப்பா வந்து இவளுக்கு வந்து வாழ்வு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஓவராக பண்ணுறாரு. அவள் வந்து என் பொண்டாட்டி அவளுக்கு நான் வாங்கி கொடுக்குறதுக்கு எனக்கு கடமை இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் எல்லாரும் முன்னாடி சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க சித்தப்பா செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து தாத்தா இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. காவேரி பாத்தியாம்மா உன் கௌரவத்தை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம் தாத்தா என்னாலேயே நம்ப முடியல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் தான் காலம் ஃபுல்லாக நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னோன்னே காவேரிக்கு அப்படியே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அந்த நகையை வந்து புடவையும் அப்படியே பார்த்து காவேரி வந்து அப்படியே மயங்கி போகிறாங்க. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இங்கே ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஏற்பாடுலாம் பண்ணணும். முதல்ல வந்து அவங்க வீட்டுக்கு போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டி போகிறாங்க. இந்த மாதிரி காவேரிக்கு தாலி பிரித்து கோக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே குடும்பத்தோடு கலந்துக்கணும். நம்ம சேர்ந்து இதை நடத்த வேண்டிய ஃபங்க்ஷன் இது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாரு. உடனே வந்து யோசிக்கிறாங்க சாரதா. இங்கே பாருங்கள் யோசிக்காதீங்க. இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது. அதனால் பண்ணினோம். ஆமாம்மா அன்றைக்கே தள்ளி போயிடுச்சு. காவேரிக்கு உடம்பு சரியில்லை. அதனால தான் இன்றைக்கி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க கண்டிப்பாக கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இங்கே பாருங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. வந்து கங்கா உன் ஃபங்க்ஷனுக்கு அவள் வந்தால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல ஒரு நல்லது காரியம் நடக்கும்போது இப்படி முதல்ல பேசுறதை முதல்ல நிறுத்து கங்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே திட்டுறாங்க. கங்கா அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க. இங்கே வந்து காவேரிக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரி எல்லாரும் கிளம்பிட்டோம். இன்னும் வந்து முக்கியமானவ காவேரி தான். காவேரிக்கு தான் வந்து தாலி பிரித்து கோக்குறோம். அவளே இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே காவேரி வந்து நகையெல்லாம் போட்டு அழகாக பட்டு புடவையெல்லாம் கட்டி அவ்வளோ அழகாக வந்து தேவதை மாதிரி நடந்து வராங்க. அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் விஜய் வந்து தன்னையே மறக்கிறாரு. அப்படியே காவேரியோட அழகில் மயங்கி போகிறாரு. அப்படியே காவேரியை பார்த்துட்ருக்காரு. நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே கண்ணிலே காட்டுறாங்க. ரொம்ப நல்லா இருக்க ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயும் வந்து காவேரியை பார்த்து அப்படியே வந்து கண்ணசைக்கிறாரு. உடனே காவேரிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. காவேரி நீயாம்மா இது எவ்வளோ அழகாக இருக்க தேவதை மாதிரி இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து பாராட்டுறாரு. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. எல்லா பொண்ணுங்களும் நகை அதுக்கப்புறமா இந்த மாதிரி புடவையெல்லாம் கட்டினா தேவதமாக தான் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்காதே பாட்டி என்னை பாராட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நல்லா தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி தாத்தாவை நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விடுறாங்க. நல்லாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏங்க நான் தான் வந்திருக்கேன் தெரியுதா தெரியுது எப்படி இருக்கேங்க நல்லா இருக்கேனா அப்படின்னு நல்லா இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. பாத்தியாடா எப்படி இருக்கா காவேரின்னு சந்தோஷப்படுறாரு விஜய்.